ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த 2025ஆம் ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணத்தை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சந்திர கிரகணம் அப்போது கர்ப்பிணிகள் என்ன விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்திய நேரப்படி இந்த கிரகணம் நிகழக்கூடிய நேரம், உச்சக்கட்ட நிலையில் எப்போது இந்த கிரகணமானது இருக்கும், கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முக்கியமாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இந்த கிரகணமானது நிகழக்கூடிய நாள் நேரம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025ஆம் ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் இதுதான். மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த கிரகணமானது நிகழவிருக்குது. காலை 9:27 மணிக்கு இந்த கிரகணம் தொடங்கி மாலை 3:03க்கு இந்த கிரகணமானது முடிவடையுது. இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:28க்கு இந்த கிரகணம் பீக் ஸ்டேஜில் இருக்கும். இந்தியாவில் இந்த கிரகணம் பார்க்க முடியுமா தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரம் பகல் பொழுதாக இருக்கிறதுனால நம்மளால் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது. பட் கிரகண நேரத்தில் நம்ம கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அதையும் இந்த கிரகணத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். என்ன விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஃபர்ஸ்ட், நம்ம சாப்பிட்லாமா, தண்ணி குடிக்கலாமா, வெளியே போகலாமா, இந்த மாதிரியான பேசிக்கான டவுட்ஸ் எல்லா கர்ப்பிணி பெண்களுக்குமே இருக்கும். நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு இந்த கிரகணம் நீடிக்குது. நம்ம டாக்டர்ஸ் கொடுத்துருக்க அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எடுத்துக்கணும். சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். கரெக்டான உணவு எடுத்துக்கணும் இல்லையா. 6 மணி நேரத்துக்கு நம்ம சாப்பிடாமையோ தண்ணி குடிக்காமலோ இருக்க முடியாது. நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். சாப்பிடக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவாக எடுத்துக்கோங்க. அந்த டைமில் நான்வெஜ்ஜு, ஆயிலி ஃபுட்டு இந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. நம்மளோட செரிமான சக்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இதனால தான் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவு, இடியாப்பம் இந்த மாதிரியான உணவை நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அதே போல் தேவையான அளவு தண்ணீர் குடிங்க. தாராளமாக இந்த டைமில் நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம், நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு வெளியே போகலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. நீங்கள் கிரகணத்தப்போ பொதுவாகவே நம்ம வெளியே தேவையில்லாமல் சுற்றக்கூடாது. ஏன்னா அந்த டைமில் சூரிய கதிர்வீச்சோட பவர் ரொம்பவே வீரியமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதனால தான் நம்ம தேவையில்லாமல் வெளியே சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தது, முக்கியமாக அந்த டைமில் நான் டாக்டரை பார்க்கணும், எனக்கு ஒரு ஸ்கேன் இருக்குது, என்னோடய டெலிவரி டைம் அப்போது டெலிவரி பெயின் வந்துருச்சு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு, உங்களால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வெளியே போங்க. மற்றபடி நீங்கள் தேவையில்லாமல் வெளியே சுற்றுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிலருடைய வீட்டில் பார்த்திங்கன்னா வெளிப்புறத்தில் இந்த டாய்லெட், பாத்ரூம் எல்லாம் தனியாக செப்பரேஷனாக கட்டி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறது பயத்தினாலேயே நிறைய பேர் யூரின் மோஷன்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுருப்பீங்க. தயவு செஞ்சு 6 மணி நேரத்துக்கு தொடர்ந்து இந்த மாதிரி யூரின் மோஷன்லாம் நம்மளால் ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது, வைக்கவும் கூடாது. ப்ரெக்னென்சி அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அலட்சியமே படுத்தக்கூடாது. நம்ம நினைப்போம் சின்ன விஷயம் தானே, யூரின் ஹோல்டு பண்ணியிருக்கோம், கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். பட் நம்ம குழந்தைய எந்த அளவுக்கு அது பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம உணரணும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு பொதுவாக நிறைய பேருக்கு இதை நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை நம்ம யூரினை ஹோல்டு பண்ணி வைக்கிறதுனால தான் முக்கியமாக வருது. யூரின் நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சிறுநீர் பாதை தொற்று அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாதையில் தொற்று ஏற்படும். இந்த தொற்று பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தையை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக அந்த டைமில் யூரினை நம்ம ஹோல்டு பண்ணாமல் ரிலீஸ் பண்ணிடணும். தேவையில்லாமல் சோம்பல் பட்டுக்கிட்டு நம்ம அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் ஹோல்டு பண்ணக்கூடாது. நிறைய தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஸோ நீங்கள் கிரகண நேரத்தில் நிறைய தண்ணி குடிங்க. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. கத்தி, கத்திரிக்கோள் இந்த மாதிரியான ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எதனால் அப்படின்னா, இந்த கிரகணத்தப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த புவியீர்ப்பு சக்தியில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதனால தான் முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த உலக்கையை குத்தி வச்சோம் அப்படின்னா உலக்கை அந்த கிரகணத்தை முடிகிற நேரம் வரைக்கும் செங்குத்தாக நின்னது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிவியில், ரேடியோவில் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வீடியோஸ் கூட பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் ரீசனும் அதுதான். நம்மளோட புவியீர்ப்பு சக்தியில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஷார்ப்பான பொருட்கள் ஹேண்டில் பண்ணும்போது தவறுதலாக நம்மளே கை கட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறதுனால தான் இந்த ஷார்ப்பான பொருட்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கவனமாக இருப்பீங்க அப்படின்னா தாராளமாக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும், தேவையில்லாத திங்கிங் எல்லாம் வரும்.
தேவையில்லாத பயம் வரும். நிறைய பேருக்கு வந்து கிரகணம் ஏற்படுது, நம்ம குழந்தை எதுவும் பாதிக்குமா, நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, குழந்தை வந்து எந்த ஒரு பிறவி குறைபாடும் இல்லாமல் நல்லபடியாக பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பயம், எண்ணம் இதெல்லாம் நமக்கு இருக்கிறதுனால தான் இந்த கிரகண நேரத்தில் வந்து பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான தேவையில்லாத எண்ணங்கள் வந்து நமக்கு வராது. பயம் பதட்டத்துலேருந்து நம்ம விடுபடலாம். உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் வாசிக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மனசை வந்து அமைதியாக வச்சுக்க முடியும். தேவையில்லாத குழப்பம், பதட்டம் இதெல்லாம் நமக்கு இருக்காது. நிறைய பேர் வந்து மொபைல் ஃபோன் பார்க்கலாமா, டிவி பார்க்கலாமா, லேப்டாப் யூஸ் பண்ணலாமா இப்படிலாம் கேட்குறீங்க. தேவையான பட்சத்தில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக வந்து ஃபோனோ லேப்டாப் இதெல்லாம் வந்து நம்ம ப்ரெக்னென்சி டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. அதையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. டிவி பார்க்கலாமான்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா சுவிட்ச் போடும்போது கையெல்லாம் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நார்மல் டேஸ்லேயும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது நம்ம நார்மல் டேஸில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஈவன் நம்ம ஹீல்ஸ் கூட போடக்கூடாதுன்னெலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவாய்ட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு இந்த டைமில் வந்து ஹீல்ஸ் எல்லாம் போடவே கூடாது. பாத்ரூம் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் வச்சு பாருங்கள், வழுக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் நார்மல் டேஸில் இருந்த மாதிரியே ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா முக்கியமான கால்ஸ் வந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். லேப்டாப் வந்து மடியில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. கிரகண நேரத்தப்போ அப்படின்னு கிடையாது, நார்மல் டேஸ்லேயும் வந்து முக்கியமாக ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது மடியில் வச்சு லேப்டாப் யூஸ் பண்ணாதீங்க. அதுலேருந்து வெளியாகக்கூடிய அந்த பயங்கரமான ஹீட் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தையை பாதிக்கும், நம்மளையும் வந்து ரொம்பவே டயர்டாக்கி விட்டுரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த லேப்டாப்லேருந்து எமிட் ஆக்கக்கூடிய அந்த ஹீட் வந்து வேலை செய்யுது. ஸோ அதுக்குன்னு தனியாக கொடுக்கக்கூடிய அந்த குஷனோ அல்லது டேபிளோ வச்சு மட்டும் நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுங்கள். சார்ஜ் போட்டுட்டு மொபைலு லேப்டாப் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் இந்த பாய் கோரையை கூட கிள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாய் கோரையை கிள்ளிட்டோம் கிரகண நேரத்தில் அப்படின்னா குழந்தையுடைய காதில் வந்து ஒரு மடிப்பு மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக எந்த ப்ரூஃபுமே கிடையாது. கிரகணத்தினால தான் குழந்தை வந்து வாய் பிளந்த நிலையில் பிறந்திருக்காங்க, தலை பெருசாக இருக்குது, பிறவி குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. பட் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கிரகணத்தப்போ இந்த விஷயந்தாம்மா நீ பண்ணணும், இப்படி தாம்மா இருக்கணும், இந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அதை தான் நான் வந்து இப்போது ஷேர் பண்ணியிருந்தேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை. ஸோ இந்த விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஸோ இந்த 6 மணி நேரத்துக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கிரகணம் கடந்துடுச்சு அப்படின்னா நார்மலாக உங்கள் ரொட்டீன் எப்படி இருக்குமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு பயம் இருந்தது, ஏதாவது கத்திரிக்கோல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பயம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தேவையான பழம் அந்த கிரகண நேரத்தில் வந்து தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த கிரகண நேரம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான பழம், காய்கறி இதெல்லாம் வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கிரகண நேரத்தில் பசிச்சிச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுனால எந்த ஒரு பாதிப்பும் வராது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி கிரகணத்தப்போ சாப்பிடவே கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வாமிட் வந்துடும், இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. ப்ரெக்னென்சியில் வந்து நமக்கு வாமிட் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் வரலாம் இல்லையா. வாமிட்டிங் சென்சேஷன் எல்லாருக்குமே ப்ரெக்னென்சியிலே இருக்கும். கிரகணத்தப்போ தான் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னலாம் எந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸும் கிடையாது. தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். சாப்பிடக்கூடிய உணவு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து என்ன உணவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு சாப்பிடுங்க. ஆயிலி ஃபுட்டு, டீப் ஃப்ரைடு ஃபுட்டு இதெல்லாம் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஷேர் பண்ண சின்ன சின்ன டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.